இன்றைக்கு பணம் அதிகமாக செலவாகுதுங்கிறது ஏற்றுக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கி நிறைய சென்டர்கள் வச்சு அதில் கட்டணத்துக்காக வருமானத்துக்காக பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நோக்கத்துக்காக போராடன்னு சொல்லக்கூடிய கட்சிகள், அரசியல் கட்சிகள், அதனுடைய தலைவர்கள், போராட்ட அமைப்புகள், நீட்டை எதிர்த்து போராடுறோன்னு சொல்கிறவங்க, குழந்தைகள் பாதிக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். அவர்கள் நினைத்தால் முடியும். எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. ஒரு போராட்டத்துக்கு 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டு போராட்டம் நடத்துகிறவங்க, ஒரு பப்ஸுக்கு பீஸாக்கும் பல லட்சங்களை பல கோடியில் செலவிடுறவங்க ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு டெல்லியில் தான் நடந்துச்சு. நீட் எதுக்கிறதுக்கு காரணமாக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோச்சிங் சென்டர்லாம் கடுமையாக பணம் வாங்குறாங்க, அதனால தான் நாங்கள் நீட் எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்றைக்கு பணம் அதிகமாக செலவாகுதுங்கிறது ஏற்றுக்கூடிய விஷயந்தான். இன்றைக்கி நிறைய சென்டர்கள் வச்சு அதில் கட்டணத்துக்காக வருமானத்துக்காக பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நோக்கத்துக்காக போராடன்னு சொல்லக்கூடிய கட்சிகள், அரசியல் கட்சிகள், அதனுடைய தலைவர்கள், போராட்ட அமைப்புகள், நீட்டை எதிர்த்து போராடுறோன்னு சொல்கிறவங்க, குழந்தைகள் பாதிக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். அவர்கள் நினைத்தால் முடியும். எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. ஒரு போராட்டத்துக்கு 10,000 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டு போராட்டம் நடத்துகிறவங்க, ஒரு பப்ஸுக்கு பீஸாக்கும் பல லட்சங்களை பல கோடியில் செலவு பண்ணுறவங்க ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு டெல்லியில் தான் நடந்துச்சு. தமிழகத்திலும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. இவங்கெல்லாம் ஒன்று பண்ணலாம். அப்படி மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அந்த ஏழை மாணவர்கள் குழந்தைகள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால், இலவசமாக நீட் சென்டர், கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க. ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சிக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு எம்எல்ஏ, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சிக்காரங்க ஒரு எம்எல்ஏ சார்பில் கூட நீங்கள் ஆரம்பித்து கோச்சிங் சென்டர் நடத்துங்க. ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் சேர்ந்து பார்ட் டைமாக அதை பண்ணுங்கள். இலவசமாக உங்கள் ஸ்கூல் முடிஞ்சு போகக்கூடிய அதே மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனையோ நடந்துகிட்ருக்கு. +2 போகிற குழந்தைகளுக்கு நீங்கள் இலவசமாக கோச்சிங் சென்டரில் நீட் எக்ஸாம் போகக்கூடிய பாடத்திட்டத்தை நடத்துங்க. அப்போ மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அதுக்காக இது போராடி இதை ரத்து பண்ணணுங்கிறது ஒரு தீர்வு கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம். ஏழை மாணவர்களும் டாக்டர் ஆகிறது நல்ல விஷயம். ஆனால் இந்த போராட்ட முறையும் சரியில்லை. இந்த திட்டங்கள் எடுத்துக்கொண்டு வழிமுறையும் சரியில்லை. இப்போ ஒரு போராட்டம் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பஞ்சாலை தொழிலாளர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. அந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் மட்டும்தான் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு போக்குவரத்து தொழிலாளர் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்குது. அவங்களுடைய உரிமைகளை கேட்டு அவங்களுடைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இன்னும் தரல. ஓய்வு அடைஞ்சவங்க கூட இன்னும் நிறைய பாக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பங்கள், அவங்களுடைய அந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் போராடுறாங்க. ஆனால் இந்த நீட் எதிர்ப்புங்கிற முறையில் போராட்டம் நடத்தக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 17 வயது +2 முடிக்கக்கூடிய மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ கிடையாது. ஆமாங்க. ஆனால் எல்லாம் இதில் இவர்கள் பெயரிலே சமூக விரோதிகள் ஊடுருவி இந்த போராட்டத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களையும் போராட்டம் பெயரிலே திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசத்துக்கு விரோதமாக. இப்போ ஒரு போராட்டம் நடத்துது அப்படின்னா, கூலி தொழிலாளர், குப்பையிலும் துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க. அப்போ வெளியிருந்து சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், சீமான் மாதிரி ஆளுகள்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் அவங்க தொண்டர்கள் அனுப்புகிறாங்க? மாணவர்கள் போராட்டத்துக்கு மட்டும் ஏன் தொண்டர்கள் அனுப்புகிறாங்க? இதுக்கு காரணம் நான் முதல்ல சொல்லிட்டேன். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்குது. எல்லா கட்சி தலைவர்களுக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா தலைவர்களுமே நிறைய பேர் மருத்துவக் கல்லூரி வச்சு அது ஒரு வியாபாரமாகவே போயிடுச்சு. தமிழ்நாடு, இந்திய லெவலில். மற்ற பகுதியில்னா அதாவது சாதாரண ஒரு கூலி தொழிலாளியுடைய குழந்தைகள் டாக்டர் ஆகக்கூடாதுன்றதுல சில பெரிய பண முதலைகள் அது எல்லா மாநிலத்திலையுமே இந்த இது இருக்காங்க. ஆனால் எந்த மாநிலத்திலுமே பெருசாக நீட்டை ரத்து பண்ணுங்கன்னு போராட்டம் கிடையாது தமிழ்நாடு மாதிரி. அந்த போராட்டத்தை நம்ம அவங்க வினாத்தாள் கசிவு ப்ளஸ் அதுக்கு உட்பட்ட அந்த துறையை சார்ந்த மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் தமிழகத்தில் மட்டும்தான் நீட்டையே ரத்து பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா காரணம் இதுதான். பல ஆயிரம் கோடி வருமானங்கள் போச்சு உங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு. அதனால இந்த போராட்டத்தை சொல்கிறோம். கையில் புண்ணு வந்தால் கையை வெட்டிடலான்றாங்க. ஆமாம், கையை வெட்டிடணுங்கிறாங்க. அதை ஆத்தரைக்கு என்ன வழியோ அதை பார்க்க மாட்டேங்க. ஆற்றுகின்ற வழி தான். நீங்கள் நீட்டுக்கு நீங்கள் ஒரு பயிற்சி கூடம் ஆரம்பித்து நீட்டுக்கு பயிற்சி கொடுங்க. அதை இலவசமாக ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க. இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் சார்ந்த இப்போ RSSல பல அமைப்புகள் இந்த நீட்டுக்காக இலவச கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய அமைப்புகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி கல்வி இதுக்காக நிறையா ஒரு சில ஜாதி சங்கங்களும் சில பேர்லாம் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாராட்ட வேண்டிய விஷயமெல்லாம்.
இதே போல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அல்லது வேண்டாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 சென்டர் 15 சென்டர் ஆரம்பித்து இலவச சென்டர் ஆரம்பித்தா கூட அந்த குழந்தைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும். நீட்டில் நம்மளும் மற்ற மாநிலத்து மாதிரி வரலாம். மற்ற மாநிலத்துக்காரங்க வராங்கன்னு சொல்லி பொறாமைப்படுறதை விட நம்மளும் அப்படி வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நல்ல கருத்தை சொன்னீங்க. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேனுங்க. இப்போ நீங்கள் வந்து தேசிய சிந்தனை உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறனால இந்த வந்தே மாதரம் பற்றி நீங்கள் அறிந்தவை கேட்டவை மற்றும் அதன் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கம். இந்த பாரத நாடு 800 ஆண்டு காலம் முகலாயர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தது. சரிங்க. அதன் பின்பு வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களிடத்திலே 200 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தது இந்த பாரத நாடு. சரிங்க. எந்த ஒரு நாடுமே இவ்வளோ நாள் அடிமைப்பட்டு கிடக்கல. ஓ. ஆனால் நம்முடைய பாரத நாடு இத்தனை நாளாக அடிமைப்பட்டும் கூட நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து பெரிய பெரிய மகான்கள் அதான். ரிஷிகள் இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளுடைய நாட்டில் இதெல்லாம் அழியாமல் இருந்திருக்கு. இது 1000 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தும் கூட. அப்போ அந்த சுதந்திர போராட்டத்திலே கூட எல்லாத்தையும் ஈடுபட வச்ச காரணம் வந்து ஒவ்வொரு போராட்ட தலைவர்களுடைய குணாதிசயங்கள். அப்படி பார்க்கும்போது வந்தே மாதரம், இந்த வந்தே மாதரம்ங்கிற அந்த குரலை கேட்டாலே பக்கத்தில் கேட்கறவங்களாம் வந்தே மாதரம் சொல்ல ஆரம்பிச்சு அந்த காலத்தில். வைப்ரேஷன். இது வந்து ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வைப்ரேஷன் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு. தாயே உன்னை வணங்குகிறேன். இப்போ இது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் இந்த பாடலை எழுதினார். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆமாம், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவர்? மேற்கு வங்கம் இதில் சேர்ந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்த பாட்டை எழுதுகிறார். அதாவது ஒரு ரயில் பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கற்பனை இந்த நாடு எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இதுக்கு விடுதலை வாங்கணும், இதுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும்னு ஒரு சிந்தனையில் போயிட்டுருக்கார். அப்போ எழுதக்கூடிய இந்த பாட்டு இந்த சூரியனை பார்த்து இந்த இயற்கை வளங்களை பார்த்து எழுதுறது தான் இந்த பாட்டு. அதாவது இந்த நாட்டை வந்து தாயாக, பராசக்தியாக, மாகாளியாக, பெண் தாயாக வர்ணித்து இந்த நாட்டை வந்து இந்த நாட்டினுடைய நதிகள் செடிகள் கொடிகள் அத்தனையும் புனிதமாக நினச்சி பாடுற பாட்டு தான் இந்த வந்தே மாதரம் பாட்டு. சரி. இந்த பாட்டை கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே உணர்ச்சி வயப்பட்டு போராடுறதுக்கு வந்தாங்க வந்தே மாதரம் பாட்டை கேட்டு. இதை பார்த்து கேட்டுன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு பெரிய அதிர்ச்சி இந்த வந்தே மாதரம் கேட்டாலே. 2 எழுத்துக்கு 2 வார்த்தைக்கு. எப்போ இதில் வந்து வேறு எந்த ஒரு யாரையுமே வந்து ஒரு தாழ்த்தியோ கூடக்கூடிய எந்த வாசகமே இதில் கிடையாது. இது நிறைய தலைவர்கள் வந்தே மாதரம் தலைப்பில் நிறைய தலைவர்கள் அதில் இப்போ போராடி இருக்காங்க. வந்தே மாதரத்தை சொல்லி இந்த கோஷ்டை போட்டு உயிர் நீத்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழகத்திலே கூட திருப்பூர் குமரன் போராடி இருக்கார். திருப்பூரை சேர்ந்தவர். திருப்பூர் குமரன் பெரிய போராட்டம் நடத்தியிருக்கார். அதில் கூட வெள்ளைக்கார காவலர்கள் வந்து தாக்கும்போது கூட அந்த போராட்டத்தில் திருப்பூரில் நடந்த அந்த போராட்டத்தில் தாக்குதல் நடத்தும்போது தடியடி வாங்கும்போது கூட கொடியை கீழே விடலை, தேசிய கொடியை. வந்தே மாதரம்னு சொல்லிட்டு தான் சாய்ந்தாரே தவிர அந்த கோஷம் தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் அந்த வந்தே மாதரம் கோஷத்தை போட்டு சுதந்திர போராட்டத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் அப்புறம் இந்த கோஷங்களை போட்டார். இப்படி நிறைய பேர் இந்த கோஷ்டை போட்டு சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டுருக்காங்க. இப்போ பாரதியார் கூட சொல்கிறார், நொந்தே போயினும் வெந்தே மாயினும் வந்தே மாதரம் பாடிட மறவேன்கிறார். நீ நொந்து மனசு நொந்துன்னு இருக்கும்போதும் சரி, நீ தீயில வந்து வெந்தாலும் சரி, இந்த வந்தே மாதரம் கோஷ்டை சொல்லு, மறந்துடாத. வந்தே மாதரம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாரக மந்திரம் சுதந்திர போராட்டத்தில். அப்படிப்பட்ட இதை வந்து இன்னைக்கு வந்து கேலி கூத்தாக்குறாங்க. வந்தே மாதரம் பாடக்கூடாது, வந்தே மாதரம் எனக்கு வந்து பாட விருப்பம் இல்லை, நீ என்ன கடவுளை வேணாலும் கும்பிடு, தப்பு இல்லை, இந்த வந்து வழிபாட்டு உரிமை உனக்கு, நீ அல்லாவை கும்பிடலாம், நீ இயேசுவை கும்பிடலாம், சிவனை கும்பிட்றோம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை கும்பிட, அது வந்து நம்மளுடைய வழிபாட்டு உரிமை. ஆனால் இந்த தேசத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது எல்லாம் வந்து தேசத்திற்காக நம்ம எல்லாம் ஓரணியிலே திறனுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம்.